ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சுண்டைக்காயை இதுமாரி கீரி அரிஞ்சு விட்டுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி, சுண்டைக்காய் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு. நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும். காரம் கம்மியாக தான் இருக்குது. இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன். மஞ்சள்தூள் கொஞ்சம். அந்த சுண்டைக்காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா சுண்டைக்காய் பாதி வெந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு திக்காக வர அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3-4 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுண்டைக்காய் தொக்கு. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகட்டும். மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிடலாம். சுட சுட சாதம், சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.